ஹலோ பாப்பாக்கா. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி 50த் பர்த்டே. மெமரீஸ் நெறையா இருக்கு. ஐ மீன் ஆக்சுவலா வயசானாலும் நெறையா மறந்து போச்சு. பட் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அ எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? நாகர்கோயில். ஆமா. அருப்புக்கோட்டையில எனக்கு பெருசா ஞாபகம் இல்ல. சாரி. அ நாகர்கோயில்ல வந்துட்டு நாகர்கோயில் எனக்கு நெறைய ஞாபகம் இருக்கு. அந்த வீடு வீட்டுக்கு கீழ ஒரு டிரைவர் அண்ணா, அப்புறம் மேல முரளி, இன்னொரு அண்ணா கிரின்னு நெனைக்கிறேன். அவங்க அவங்க டிப்ளமோ படிச்சுட்ருந்தாங்க. பின்னாடி ஒரு ராக்கெட் மாரி வச்சிருந்தாங்க. அத பார்த்து தான் எனக்கு வந்து டிப்ளமோன்னு ஒண்ணு இருக்குன்னு நான் கத்துக்கிட்டேன். அவங்க என்ன வெளில கூட்டிட்டு போயி சோடாலாம் வாங்கி குடுத்தாங்க. பெப்சி ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சு அப்படியே கிளாஸ் வந்து அது அதுதான் ஃபர்ஸ்ட்டு டைம். அந்த அண்ணா வச்சு தான் பெப்சியே நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சேன். பட் ஆனா இது பாப்பாக்காவ பத்தி பேசுற மேட்ரு. பாப்பாக்கா வந்து என்னன்னா, பாப்பாக்காவுக்கு ஃப்ரெண்ட்ஸு அம் மினி மினி இல்ல. அவங்க பேரு ஜிம்மியா? ஜினி. ஆமா. ஜிம்மியோ, ஜினியோ. ஜிம்மி வந்து நாய் பேரு. ஜினி ஜினின்னு நெனைக்கிறேன். ஜினின்னு ஒரு அக்கா, பிரபான்னு ஒரு அக்கா. இந்த மாரி ஒரு கேங் அவங்க இருப்பாங்க. பாப்பாக்கா வந்து கனா அக்காவும் இப்ப நாகர்கோயில்ல இருந்தாங்க. ஸோ பாப்பாக்கா, நானு, கனா அக்கா சும்மா அப்படியே கடைக்கு போவோம். எனக்கு வந்து எக்லர்ஸ் சாக்லேட்டு அந்த மாரி கேண்டீஸ், சாக்லேட் வாங்கி குடுப்பாங்க. சாக்லேட்டு ஒவ்வொரு வாட்டியும் வாங்கி குடுப்பாங்க. டெய்லி கடைக்கு போனா டெய்லியுமே ஒண்ணு வாங்கி குடுப்பாங்க. அது மிஸ்ஸே ஆகாது. மீனிங் வாங்க வச்சுருவேன். அழுது அடம் பிடிக்க மாட்டேன். கேட்பேன் வாங்கி குடுத்துருவாங்க. பட் ஆனா அது அது ஒண்ணு. அப்புறம் அங்க மூவிக்கு போனோம். ரோஜா மூவி படம் பார்த்தோம். அங்க தான் தியேட்டர்ல பார்த்தோம். விசிஆர்ல நெறைய படம் ரென்ட்டுக்கு எடுத்து பார்க்குறது. துரன்னா, பாப்பாக்கா எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி என்ன படம் பார்க்கலான்னு யோசிச்சு, அது ரென்ட்டுக்கு எடுப்போம்ல. ஒரு கேசெட் எடுத்தா 1 நாள்ல பார்த்து குடுக்கணும், 2 நாள் பார்த்து குடுக்கணும். அந்த மாரி ஏதோ ஒண்ணு. படம்லாம் டிசைட் பண்ணி எடுத்துட்டு வந்து போட்டு பார்ப்போம். அப்புறம் அவங்க கிட்ட இந்த விசிஆர் ரெக்கார்டிங் ஒண்ணு உண்டு. அதில வந்து டிவி சேனல்ல வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். சப்போஸ் நாங்க ஒரு தடவ மண் மண்டே மார்க்கெட்டா எங்கேயோ வெளியில பஸ்ல போனோம். அப்போ வந்து பெரியப்பா நாகர்கோயில்லயோ, கன்னியாகுமரியிலயோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பஸ்ல எங்கேயோ போனோம். அப்போ ஈவினிங் ஏதோ ஒளியும் ஒலியுமா ஏதோ சம்திங் அத ரெக்கார்ட் பண்ணி, அத ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் பண்ணி வச்சு, அது நாங்க போயிட்டு வந்து அத எடுத்து பார்த்தோம். இந்த மாரி டெக்னிக்கலா அந்த காலத்திலேயே டெக்னிக்கலா அட்வான்ஸ்டான வேலைங்கலாம் பாப்பாக்கா பண்ணுவாங்க. அ அ பாப்பாக்காவோட ஃப்ரெண்ட்ஸு பாப்பாக்கா காலேஜுக்கு கூட்டிட்டு போவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சுத்தி உட்காந்துக்கிட்டு பாட்டு பாட சொல்லுவாங்க. "உயிரே உயிரே" சாங் விரும்பி கேட்பாங்க. பாம்பே படத்தில. பாப்பாக்கா இல்ல. பாப்பாக்கா ஃப்ரெண்ட்ஸு. அ கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து காலேஜு முடிச்சதுக்கப்புறம் ஐ திங்க் அ ஆமா. அந்த டிரைவர் அண்ணா பேரு மறந்துட்டேன். அவர் இந்த சாடிருவேன் சாடின்பாரு. நாகர்கோயில் லாங்குவேஜ் அந்த மாரி. ஸோ நாகர்கோயில்லயே ஒரு சின்ன வயசுல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸாம் லீவு வந்துச்சுன்னா, பாப்பாக்கா வீட்டுக்கு போயிட்டோம்னா, நல்லா ஜாலியா அங்க சுத்திட்டுருப்போம். அடுத்து அத விட்டுட்டு, அதுக்கடுத்து மதுரைக்கு போம்போது, கேகே நகர்ல அவங்க இருக்கும்போது, அம் அம் ஏதாவது மேக்ஸ்ல டவுட் இந்த மாரின்னா, நான் சைக்கிள்லயே அவங்க வீட்டுக்கு போவோம். போயிட்டு, அவங்க கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண அது எனக்கு கொஞ்சம் மேக்ஸ் என்ன பண்ணாலும் வராது. பட் ஆனா, படிக்கணுன்ட்டு ஒரு இதில போவேன். பட் அங்க போனாலும் ஓபி தான். அங்க ஒண்ணும் பெருசா கத்துக்கவும் இல்ல. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அ பட் ஆனா அது எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. நெறையா படிக்கல. பட் ஆனா நெறையா சொல்லிக் குடுப்பாங்க. பட் அவங்களுக்குமே ஒரு பொறுமை இருக்கும். அதுக்கு மேலன்னா திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாரி போயிட்டுருக்கும். அதுக்கடுத்து நாகர்கோயிலு, மதுரை, ஆ கேகே நகரு, அப்புறம் அந்த அக்கா மீனாட்சி காலேஜுக்கு போவாங்க. அவங்க மீனாட்சி காலேஜுக்கு நான் அவங்க கூட போனதில்ல. பட் அதுக்கப்புறம் கல்யாணம். கல்யாணம் ஆரிய விலாஸ்ன்னு நெனைக்கிறேன். ஆரியபவன் மேல தான் ரிசப்ஷனும், கல்யாணமும் இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஆமா. அ அப்ப நான் 10த் படிச்சுட்டுருந்தேன். கரெக்ட்டு. அப்ப கல்யாணம் முடிச்ச உடனே, அ அப்பவே வந்து பாப்பாக்கு அத்தாங்கிட்ட பேசி, அவங்க வந்து டிப்ளமோ படி இந்த மாரி சொன்னாங்க. இல்ல ஐ திங்க் ஆமா. டிப்ளமோ படிச்சுட்டு ஏன்னா நம்ம சிச்சுவேஷன் அந்த மாரி டிப்ளமோ படிச்சுட்டோம்னா, அத வச்சு சீக்கிரமா வேலைக்கு போயிடலாங்கிற மாரி ஒரு கான்செப்ட். இந்த ஐடியா வந்ததே வந்து பாப்பாக்கா பக்கத்தில உள்ள இந்த கிரி ஃபர்ஸ்ட்டு, அடுத்து பாப்பாக்கா அத்தான். நானும் அந்த ரூட்ட சூஸ் பண்ணிட்டேன்.
அடுத்து நம்ம படிச்சோம். படிச்சு டிப்ளமோ முடிச்சோம். முடிச்சோனே மறுபடியும் பாப்பாக்கா கிட்ட போய் நின்னோம். "ஏக்கா ஏதாவது ஜாபு" அப்ப அவங்க சிங்கப்பூர்ல இருந்தாங்க. பாப்பாக்கா பாப்பாக்கா அத்தாங்கிட்ட சொன்னாங்க. பாப்பாக்கா அத்தா அவங்க அண்ணாகிட்ட சொன்னாங்க. ஜாப் கெடைச்சது. ஸோ நான் சென்னை போய் ஜாப் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த கரியர் என்ட்ரி பாயிண்ட்டு இன்னைக்கு இங்க இருக்கிறோம்னா அதுக்கு காரணம், அது அவங்க குடுத்த என்ட்ரி தான். அங்க போயிட்டு அங்கருந்து எக்ஸ்போஷர் வேற என்னென்ன இருக்கு, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறது. அப்புறம் பாப்பாக்கா அத்தான் தான் இன்னொரு ஐடியாவும் சொன்னாங்க. ஐயோ! இதெல்லாம் பாப்பாக்கா அத்தானுக்கே போகுது. சாரிக்கா. பட் ஆனா அவங்க தான் ஐடியா குடுத்தாங்க. இன்ஜினியரிங் பண்றது எல்லாத்துக்கும். ஸோ பார்ட் டைம் இன்ஜினியரிங் இருக்குங்கிறதும் பாப்பாக்கா அத்தானாச்சு தான் தெரியும். ஸோ எல்லாமே வந்து ஸோ நீங்க பார்க்குறீங்களா, என்னோட லைஃபோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே வந்து என்னோட இதில லைஃப்ல இந்த குரோத்துல பாப்பாக்கோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்கு. அவங்க அவங்க கிட்ட தான் நான் உரிமையா கேட்க முடியும். எனக்கு வேலை பார்த்து குடுங்கக்கா. அவங்க சிங்கப்பூர்ல இருப்பாங்க. டார்ச்சர் பண்ணி மெயில் அனுப்பிச்சு அப்படி இப்போ எவ்வளோ டார்ச்சர் பண்ணேன்னு ஞாபகம் இல்ல. பட் ஆனா டார்ச்சர் பண்ணது ஞாபகம் இருக்கு. ஸோ அப்படிதான் அவங்க ஜாப் வாங்கி குடுத்தாங்க. ஸோ நெறைய அ அம் அதுக்கப்புறம் நான் அ அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தேன். பெங்களூருக்கு போயிருக்கோம். அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு, நல்லா ஜாலியா சுத்திட்டு, அதுக்கப்புறம் ம் அதுக்கப்புறம் இந்த மாரி ஓவராலா வந்து பாப்பாக்காவோட கான்ட்ரிபியூஷன் இன் மை லைஃப் வந்து ட்ரெமெண்டஸ். அண்ட் ஐ தேங்க் யூ வெரி மச் பாப்பாக்கா ஃபார் ஆல் யுவர் எஃபோர்ட்ஸ் டு க்ரோ அப் மீ. விஷ் யூ அ வெரி ஹேப்பி பர்த்டே. அம் அம் தேங்க் யூ பாப்பாக்கா. நான் வந்து ஏதோ சொல்ல ட்ரை பண்ணேன். பட் எனக்கு பெருசா நெறைய ஞாபகம் இல்ல. 1, 2 தான் ஞாபகம் இருந்துச்சு. நெறைய இத மிஸ் பண்ணியிருப்பேன். மன்னிச்சுக்கோங்க. தேங்க் யூ. ஹேப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன் பாப்பாக்கா. ஹேப்பி 50த் பர்த்டே.